நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், vertices of given triangle are taken in order and their areas are provided aside. ஓகேங்களா? ஸோ in order and their areas are provided aside. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆர்டரில் தான் இருக்குது, அதோட ஏரியாவும் சைடில் கொடுத்துட்டாங்க. இன் ஈச் கேஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி. ஓகேங்களா? இந்த பியோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 20 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஏரியாவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 இது ப்ராக்கெட்டில் போட்டானா சரி பரவாயில்ல, எக்ஸு ஒய்இ ப்ளஸ் எக்ஸு ஒய்இ ப்ளஸ் எக்ஸு ஒய்இ. ஓகேங்களா? அகைன் மைனஸ் போட்டு எக்ஸு ஒய்இ ப்ளஸ் எக்ஸு ஒய்இ ப்ளஸ் எக்ஸு ஒய்இ. ஸோ இப்போ நம்பர் கொடுக்குறேன் 1 2 2 3 3 1. ஓகேங்களா? அப்போ இதை ரிவர்ஸில் போடுங்க 2 1 3 2 1 3. ஓகேங்களா? இதுதான் ஏரியாவுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இந்த டேட்டாவெல்லாம் போடுறேன். இந்த பக்கம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஸ்கொயர் யூனிட்ன்றனால இந்த பக்கம் 20 போட்டுட்டேன். இந்த பாயிண்ட்ஸை எழுதும்போது 1/2 போட்டுட்டு கண்டிப்பாக இந்த 1/2 கம்பல்சரியாக ரெண்டு இடத்துலையுமே இருக்கும். ஓகேங்களா? 0 0 P8 6 2 அகைன் 0 0. ஓகேங்களா? ஸோ அகைன் அடுத்த ஸ்டெப்பு 1/2 போட்டுட்டு 0 × 8 0. ஓகேங்களா? மேலேருந்து தான் இறங்குது எல்லாமே. அடுத்தது ப்ளஸ் P × 2 2P ப்ளஸ் 6 × 0 0. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸை போட்டு இன்னொரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. கீழேருந்து மேலே எடுக்கும்போது 0 × P 0. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 தான். ஓகேங்களா? அடுத்தது 8 6 ஆர் 48 ப்ளஸ் 2 × 0 0. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு 1/2 0 0 விட்டுட்டிங்கன்னா 2P மட்டும்தான் இருக்கும். மைனஸ் என்ன இருக்குது 48. ஓகேங்களா? ஸோ இந்த 1/2 இந்த சைடு அடுத்த ஸ்டெப்பில் போச்சுன்னா 40 = 2P மைனஸ் 48. ஓகேங்களா? இந்த 2 இங்கே தான் வரணும்னா முந்தின ஸ்டெப்பில் கூட நம்ம மாற்றிருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெப் நமக்கு மிச்சம் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையானது பியோட வேல்யூ தான். அப்போ 2Pன்றதை மட்டும் வச்சுக்கிறேன் அந்த டேர்மை. இந்த 48 அந்த சைடு போகும்போது 40 ப்ளஸ் 48ன்னு வரும். ஆன்சர் 88. 2P = 88. பட் எனக்கு தேவை P மட்டும்தான். அப்படின்றப்ப 88 டிவைடட் பை 2 இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதே இந்த 48 வரும்போது ரெண்டுக்கு நடுவில் சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால 48 இந்த சைடு ப்ளஸ்ஸாக வந்துச்சு. இப்போ இதிலேருந்து ரெண்டாக உடைக்கிறேன். ஓகேங்களா? மொதல் 2 டேர்ம் இருக்குது, பியோட சேர்ந்த டேர்ம் இருக்கும், 48 நம்பர்ஸும் இருக்கும். ஸோ எனக்கு இந்த பி டேர்ம்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்பர்ஸ் அப்பெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போ பி டேர்ம்ஸில் பி மட்டும் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய நம்பரை இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 44 P = 44 அப்படின்றத ஆன்சர். அவன் கேட்டிருக்க ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ இங்கே ஏரியாவுக்கும் கொடுத்துட்டான், பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டான், ஏரியா கொடுத்துட்டான். நமக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா எழுதலாமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 ப்ராக்கெட்டில் எல்லாமே எக்ஸ் போட்டுட்டு நம்பர்ஸை கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா நம்ம எப்போ எழுதினாலும் இந்த மாதிரி நம்பர்ஸை எழுதலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 1 2 ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன், 2 3 3 2ன்னு 3 1 1 3ன்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஒரு பாக்ஸு போட்டுருவோம் ஃபார்முலா. தென் நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 32 ஸ்கொயர் யூனிட்ஸு 1/2 ப்ராக்கெட்டில் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. மேலே கீழே தான் எழுதணும் ஒரு பாயிண்ட்டையும். எக்ஸோட வேல்யூ மேலே, ஒய்யோட வேல்யூ கீழே. ஓகேங்களா? ஸோ 3 முடிஞ்சு நான் அகைன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1/2 இங்கே இருக்குது. P × 6 6P. P6ன்னு எழுதுறத விட 6P நம்பர்ஸை முதல் எழுதிட்டு வேரியபிளை ரெண்டாவது எழுதுறது தான் எப்போவுமே பெஸ்ட்டு. 5 × 2 பட் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு, அப்போ மைனஸு 5 2s are 10. 5 × P ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 5P. ஓகேங்களா? மைனஸ்
p into 5, 5p. 5 6 are 30. Minus into plus minus 2 into p, 2p. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த சைடு வரும்போது 2 into 32. இது பார்த்தீங்கன்னா 6p + 5p என்ன வரும்? 11p. இந்த வேரியபிள் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமே தவிர நம்பர்ஸையும் வேரியபிள்ஸையும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வேரியபிள் டு வேரியபிள் ஆட் பண்ணலாம். நம்பர்ஸ் டு நம்பர் ஆட் பண்ணலாம். மற்றபடி ரெண்டையும் சேர்த்து வச்சு 30 + 2p 32p அப்படின்னு எழுதக்கூடாது. தப்பு. ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. வேரியபிள்ஸ்ன்றது இந்த A to Z இருக்கக்கூடிய எழுத்து. இதையும் நம்பர்ஸையும் தனித்தனியாக தான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ 6p + 5p 11p -10. அடுத்தது மைனஸ் 5p - 2p. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3. பெரிய நம்பர் பக்கத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ 3p இந்த ப்ளஸ் 30. இப்போ பாருங்கள் 11p இது வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 72. 11p -10 மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் -3p மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -30. ஸோ இப்போ நம்பர்ஸையும் வேரியபிள்ஸையும் ஆட் பண்ணுங்கள். 11 - 3. ஸோ பெரிய நம்பர் 11 3ன்றது ஏன்னா ஆல்டர்னேட் சைன். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 8. அதே மாதிரி 8p. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே மைனஸு ரெண்டுமே சேம் சைன்றப்ப ஆட் பண்ணிவிட்டு அந்த சைனை போட்டுடணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ரெண்டுமே சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சைன் என்னவோ அதே சைன் தான் எழுதணும். ப்ளஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 72 = 8p - 40. அப்போ எனக்கு 8p மட்டும் வேணும்னா 8p அந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு 72 இந்த -40 அந்த சைடு போகும்போது 72 பக்கத்தில் போகும்போது +40ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருக்கேன். நல்லா பாருங்கள். 8pயை மட்டும் ஈக்குவல் டு ஒரே சைடு வச்சுக்கிட்டு அதர் சைடு இருக்க 72வை எழுதிட்டேன். இந்த -40 அதாவது இங்கே எப்படி இருக்குன்னா 72 = 8p - 40 அப்படின்றது ஆன்சர். ஸோ 8p மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். இந்த -40 72 பக்கத்தில் கொண்டு போகும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 112 112. ஸோ 8p = 112. அப்போ p = 112 / 8. ஸோ அப்போ 112 / 8. இப்போ இதை 8 டேபிள் படி நான் கட் பண்ண போகிறேன். 188. 11ல் 188 இருக்குது. மீதி என்ன இருக்குது? 3 இருக்குது ரிமைண்டர். 3 பக்கத்தில் 2 ஆட் பண்ணால் 32. 32ல் எத்தனை 8s இருக்குது? 4 8s are 32. ஓகேங்களா? ஸோ அப்போ 112 / 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 14 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பியோட வேல்யூ 14 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ நம்மளுக்கு தேவையான வேல்யூ ஆஃப் p = 14. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கொஞ்சம் கவனம். இதில் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கவனமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் ப்ளஸ்ஸு மைனஸை மட்டும் கவனமாக செய்யுங்க. அதுக்கு தான் ப்ராக்கெட் போட்டு பழகுங்க. இந்த மைனஸை தனியாக பிரிக்கணும். அதை பிரித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடைசி வர ஆன்சரோட மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மட்டும் கவனமாக செஞ்சாலே போதும் தான். நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? கவனம் தான் முக்கியமே தவிர மனப்பாடம் பண்ணுறதுக்கு இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா 2 டிவிஷனுமே ஃபஸ்ட்டு டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்டு சம்மில் 2யுமே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? எப்போவுமே இன்னொன்று சொல்கிறேன், ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு பாக்ஸை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எழுதிட்டு ஒரு பாக்ஸை போட்டுருங்க. ஏரியா இப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கான்றப்ப லெஃப்ட் சைடு அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம பியோட வேல்யூ என்னவோ அதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் 44, செகண்ட் டிவிஷனுக்கு 14. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.1ல் இருக்கக்கூடிய தேர்டு சம்மு. ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.